பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெய்ல்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை விடுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது சங்கீதம் 122 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 122 verse 7. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட பார்க்கும்போது அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஒரு டைம் இருக்கிற சமாதானம் ஒரு டைம் என் குடும்பத்தில் பார்க்க முடியல. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் என் குடும்பத்தில் காணப்படுது என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமேன். வாக்கு கொடுக்கிறவர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வாக்கு தத்துவத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, நிச்சயமாகவே இந்த நாளில் கூட எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குதோ அந்த குடும்பத்தில் ஏசப்பா சமாதானத்தை கொடுப்பேன்று வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் பார்க்கும்போது ஏசப்பாக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு பேர் தான் சமாதான பிரபு. நம்முடைய ஏசப்பா சமாதான பிரபுவாக இருக்கிறார். அவர் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, எந்த காரியத்தினால உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்க? ஒருவேளை வியாதி நிமித்தம் சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா? கடன் பிரச்சனை நிமித்தம் சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா? கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் இல்லையா? இல்லை குடும்பத்தில் கணவர் நிமித்தம் சமாதானம் இழந்து போயிருக்கிறீங்களா? எந்த காரியத்தில் நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களோ ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். இந்த உலக கொடுக்கிற பிரகாரம் ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதில்லை. ஏசப்பாவுடைய சமாதானம் நித்தியமானது. ஏசப்பாவுடைய சமாதானத்தில் பரிபூர்ண சந்தோஷம் உண்டு. இன்றைக்கு நீங்கள் அந்த சமாதானம் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இல்லத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே இடம் கொடுக்கும் போது அந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் கூடாரத்தில் உங்கள் அலங்காரத்துக்குள்ளே வாசம் செய்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். இன்றைக்கி ஏன் அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இன்றைக்கி ஏன் அநேக வீட்டில் சமாதானம் பார்க்க முடியலன்னா, சமாதானம் கொடுக்குற அந்த தேவனுக்கு அந்த வீட்டுக்குள்ளேனா இல்லை, இடம் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை எந்தெந்த காரியத்தை சமாதானத்தை நீங்கள் எழுந்து போயிருக்கிறீங்களோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுங்க. அந்த சமாதானத்தின் தேவனுக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுக்கும் போது, அவர் உங்கள் குடும்பத்தில் வாசம் செய்யும் போது உங்கள் குடும்பத்தில் எல்லா சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுப்பது போல, ஏசப்பா என் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை தாங்க ஏசப்பா. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். எந்தெந்த காரியத்தில் சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா? சொன்னது போல் ஒரு வியாதி நிமித்தம் சமாதானம் இல்லையா? கடன் பிரச்சனை நிமித்தம் சமாதானம் இல்லையா? பலவிதமான பிரச்சனைகள் போராட்ட நிமித்த சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கு ஏசு சுவாமியை நோக்கி பாருங்கள். ஏசப்பாக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுங்க. அந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் செய்யத்தக்கதாக நீங்கள் இடம் கொடுக்கும் போது உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி நாம் செபிக்கலாமா? அந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்கள் உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்கள் வீட்டில் தெய்வீக சமாதானத்தை கொடுக்க போகிறார். எந்தெந்த காரியத்தில் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களோ ஏசப்பா உங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறப்பா. இந்த வேலை கூட யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், ஒரு நேரம் இருக்கிற சமாதானம் ஒரு நேரம் பார்க்க முடியல, கலங்கி கொண்டு வேதனையோடு இருக்கிறாங்க. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகள், எல்லா சத்ருவின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் செயலற்று போபடியாய் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பி ஒவ்வொரு கூடாரத்தில், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை உண்டாக்குவீராக. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் ஆளுகை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை
வார்த்தை அனுப்பி சமாதானத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.